Dear students, இந்த வீடியோவில் மின் இருமுனையின் மின்புலம்ன்ற டாபிக்கோட டெரிவேஷன் பார்க்க போகிறோம். த நீட் சிலபஸ். இப்போ மின் இருமுனைனா என்னன்னு நமக்கு தெரியணும். வாட் இஸ் அ மின் இருமுனை? இப்போ ஒரு சார்ஜ் இருக்கு, ரெண்டு சார்ஜ் இருக்கு, ரெண்டு மின்னூட்டங்கள் இருக்கு. நேர் மின்னோட்டம், அது வந்து எதிர் மின்னோட்டம். ரெண்டுமே வந்து தொலைவில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இடைவெளியை எடுத்து வச்சிருக்கோம். தொலைவுக்கு 2a நான் கொடுக்குறேன். இங்க இந்த மின்னோட்டத்தின் மதிப்பு வந்து +2 இருந்தால் இந்த மின்னோட்டத்தின் மதிப்பு என்ன இருக்கணும், -2 இருக்கணும். சமமாகவும் இருக்கணும், எதிர்பதமாகவும் இருக்கணும். ப்ளஸ்ல இருக்கணும், இது வந்து ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கும். சரியா? அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மின் இருமுனை. இந்த மின் இருமுனையினால நமக்கு வந்து மின் புலம் வரும். அந்த மின் புலத்தை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது, அதான் நம்மளோட ஐடியா. சரி, ஓகேவா? பார்ப்போம். இப்போ ரெண்டு வந்து என்னது, சமமான சார்ஜ் மற்றும் எதிர் மதிப்புல இருக்கு. இது வந்து Q1 ஒரு சார்ஜ் இருக்கு, இதுக்கு வந்து மைனஸ் மின்னோட்டம், -Q1 ஒரு மின்னோட்டம் எடுக்கிறேன், +Q1 ஒரு மின்னோட்டம் எடுக்கிறேன். ரெண்டு மின்னோட்டம் நான் என்ன பண்ணிட்டேன்னா செப்பரேட்டட், ரெண்டையும் நான் பிரிச்சு வச்சுட்டேன். எவ்வளவு தொலைவுல பிரிச்சு வச்சிருக்கிறேன்னா 2a என்ற தொலைவுல பிரிச்சு வச்சிருக்கிறேன். சரிங்களா? இந்த ரெண்டு மின்னூட்டத்தினால ரெண்டு மின்னூட்டம் இருக்கு, ரெண்டு மின்னோட்ட மதிப்பும் சமமான மதிப்பு, ஆனா எதிர்புறமா இருக்கும், எதிர்மறையா இருக்கும். ரெண்டுமே வந்து 2a டிஸ்டன்ஸ் பிரிச்சு வச்சிருக்கிறேன். இதுக்கு பேர் வந்து மின் இருமுனை. இந்த மின் இருமுனையினால எனக்கு ஒரு மின் புலம் கண்டுபிடிக்க போறேன். இந்த மின் புலத்தை எப்படி கண்டுபிடிக்க போறேன்னா அலாங் அந்த அச்சு வழியாவே கண்டுபிடிக்கப்படும். ஸோ திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் அச்சு. இந்த அச்சில ஏதோ ஒரு புள்ளியில மின் புலம் என்ன இருக்கும், இந்த புள்ளி பி நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த புள்ளி பியில மின் புலம் என்ன இருக்கும். சரிங்களா? இப்ப வந்து ரெண்டு மின் இருமுனையினால ஏற்படக்கூடிய மின் புலம், புள்ளி பியில் மின் இருமுனையினால் ஏற்படும் மின் புலம் என்ன, அதான் கண்டுபிடிக்க போறேன். சரிங்களா? ஓகே. இப்ப புள்ளி பில புள்ளி கியூனால ஏற்படக்கூடிய மின்புலம் எப்படி இருக்குன்னா ரைட் சைடு. இந்த மின்புலம் யாருனால வருது, நேர் மின்னூட்டத்தினால வருது. அதே மாதிரி புள்ளி பில ஒரு மின்புலம் வரும், அது வந்து இடது பக்கம் போயிடும், அது வந்து எதிர் மின்னோட்டத்தினால் வரும். சரிங்களா? ஸோ எனக்கு வந்து இ பிளஸ் கியூ வேணும், இ மைனஸ் கியூ வேணும். இப்போ நான் அதுக்கு என்ன பண்ண போறேன்னா மின் இருமுனையின் வந்து மையப்புள்ளியையும் புள்ளி பிக்கும் இடைப்பட்ட தொலைவை நான் என்னன்னு சொல்றேன்னா ஆறுன்னு சொல்றேன். சரிங்களா? ஸோ எனக்கு மின் புலம் இ பிளஸ் கியூ வேணும்னா எனக்கு ஃபார்முலா என்னது, 1/4πε0 கியூ பை த டிஸ்டன்ஸ். அதாவது பாசிட்டிவ் நேர் மின்னோட்டத்துக்கும் புள்ளி பிக்கும் இருக்கிற தொலைவு எனக்கு வேணும். எனக்கு இந்த தொலைவு ஏன்னு தெரியும், இந்த தொலைவு ஏ, இந்த தொலைவு ஏ, இது வந்து மையப்புள்ளி. அப்ப இந்த தொலைவு என்னவா இருக்கும், r மைனஸ் ஏவா. ஸோ இங்க வந்து r மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். அது இ மைனஸ் கியூக்கு, இந்த மைனஸ் கியூல இருந்து புள்ளி பிக்கு உள்ள தொலைவு என்னது, r பிளஸ் ஏ. 1/4πε0 q divided by r plus a the whole square. சரிங்களா? இப்போ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா இருக்கும், நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு மொத்த மின்புலம் இ நெட் ரெண்டையும் நம்ம கூட்டிக்க வேண்டியதான். பிளஸ் கியூ வந்து வலது பக்கம் இருக்கிறனால பிளஸ் போட்டுக்குவேன், மைனஸ் கியூ வந்து இடது பக்கம் இருக்கனால மைனஸ் போட்டுக்கிறேன். ஐ கேப் இது வந்து என்னது, மைனஸ் ஐ கேப். ரெண்டையும் கூட்டுங்க, எவ்வளோ வருது பாருங்க. மைனஸ் 1/4πε0 q by r plus a the whole square. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா
q by 4 by epsilon 0 பொதுவா எடுத்துக்கிட்டோம்னா 1 by r minus c the whole square minus 1 by r plus c the whole square. LCM எடுப்போம். So basic maths இது. ஃபர்தரா நான் சிம்பிளிஃபை பண்றேன். a square plus b square r square plus a square plus 2ra minus r square minus b square plus 2ra divided by a plus b whole square into a minus b whole square is equal to r square a square minus b square the whole square. So that cancelled. So we get finally q by 4 by epsilon 0 4 r into a divided by r square c square the whole square. இதை நான் எப்படி எழுத போறேன்னா q divided by 4 by epsilon 0 வச்சுக்கிட்டு 4 வந்து 2 into r2 ன்னு எழுத போறேன். சரிங்களா? again என்ன பண்ணலாம்னா q இந்த சைடு கொண்டு வாங்க 1 by 4 by epsilon 0 2r q2a ன்னு மாற்றி எழுதுறேன். q into 2a தான் வந்து என்னது மின் புலம் மின் இருமுனை. 2r the p vector divided by r squared minus a squared the whole square. So answer that. Thank you.